தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்லும் பெண்களை குறிவைத்து வீழ்த்தி லட்சக்கணக்கில் பணம் பறித்த செவிலியரின் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே 3 மனைவிகள் உள்ள நிலையில் மருத்துவமனைக்கு வந்த ராணுவ வீரரின் மனைவியை 4வது மனைவியாக்கி குடும்பம் நடத்தி வந்தவர் சிக்கியது எப்படி? தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் 46 வயது ராணுவ வீரர். இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை காணவில்லை என பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். ராணுவ வீரர் மனைவியின் செல்போன் அழைப்புகளை சோதித்த போது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக பணிபுரிந்து வந்த 39 வயது அதியமான் என்பவருடன் அடிக்கடி பேசியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடித்து போலீசார் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியரின் உதவியாளராக பணிபுரிந்து வந்தவர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மடத்தள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அதியமான். தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வருபவர்கள், நோயாளிகளை பார்க்க வந்து செல்லும் பெண்களை குறிவைத்து மெல்ல பேச்சு கொடுத்து நோயாளி யார், என்ன உறவுமுறை வேண்டும் என முதலில் விசாரிப்பார். தான் மருத்துவமனை பணியில் இருக்கும் நேரத்தை அவர்களுக்கு தெரிவித்து ஏதாவது மருத்துவ உதவி உள்ளிட்ட உதவி தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுங்கள் என கூறி தனது செல்போன் எண்ணை பெண்களுக்கு கொடுத்து பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார். அவர்கள் மருத்துவமனையில் இருந்து சென்ற பிறகும் பேசி நட்பை வளர்க்கும் அதியமான் அரசு துறைகள், நீதிமன்றங்களில் வேலை பெற்று தருவதாக கூறி நம்ப வைத்து போலி பணி ஆணைகளை கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை பறித்து வந்துள்ளார். மேலும் நம்பி ஏமாறும் பெண்களை தனது உடல் இச்சையை தீர்த்து கொள்ளவும் பயன்படுத்தி வந்துள்ளார். இப்படி அதியமான் வீசிய வலையில் சிக்கி ஏமாந்த பெண்களில் ஒருவர்தான் ராணுவ வீரரின் மனைவி என போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மருத்துவமனைக்கு வந்த 35 வயது இளம் பெண்ணான ராணுவ வீரரின் மனைவியிடம் செல்போன் எண்ணை பரிமாறி நட்பை வளர்த்துக் கொண்டுள்ளார். பின்னர் அவருக்கு தருமபுரி அரசு மருத்துவமனையில் அலுவலக உதவியாளர் பணி பெற்று தருவதாக கூறி 7 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த அதியமான் போலியான பணியாணை வழங்கி ஏமாற்றியுள்ளார். பணத்தை திருப்பி கேட்டபோதுதான் அந்த பணத்தை வேறு நபருக்கு கொடுத்து ஏமாந்து விட்டதாக நாடகமாடி அந்த பெண்ணுடன் நட்பை தொடர்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரை திருப்பூர் அழைத்துச் சென்று தனியாக வீடு எடுத்து குடும்பம் நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் திருப்பூர் சென்று ராணுவ வீரரின் மனைவி மற்றும் குழந்தைகளை மீட்டு அவரிடம் ஒப்படைத்தனர். அதியமானிடம் நடத்திய தொடர் விசாரணையில் பெண்ணாகரத்தைச் சேர்ந்த 26 வயது கைம்பெண் ஒருவரிடம் 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்ட அதியமான் ஹோசூர் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளருக்கான பணியாணை என போலியான பணி ஆணை ஒன்றினை கொடுத்து ஏமாற்றியிருக்கிறார். இதேபோல ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த சில பெண்களிடம் சுமார் 7 லட்சம் ரூபாய், வேறு சில பெண்கள் என மொத்தமாக சுமார் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை ஏமாற்றியும் பணம் கொடுத்த பெண்கள் உள்ளிட்ட பல பெண்களை தனது பாலியல் இச்சைக்கு அதியமான் இரையாக்கியிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாப்பாரப்பட்டி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் தில்லாலங்கடி பேர் வழியான அதியமானுக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் 2வது மனைவி, 3வது மனைவி என பட்டியல் நீண்டு சென்றதும் பல பெண்களிடம் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்து வருவது குறித்தும் அதியமானே வாக்குமூலம் கொடுத்திருப்பதைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர். அரசு மருத்துவமனையில் செவிலியருக்கு உதவியாளராக பணிபுரிந்து வந்த ஒரு நபர் பெண்களை மட்டுமே குறிவைத்து இவ்வளவு பெரிய மோசடிகளை அரங்கேற்றியிருப்பதும், பெண்களை வீழ்த்தி பணத்தை பறித்தது குறித்தும் போலி பணி ஆணைகள் வழங்கியிருப்பது தொடர்பாகவும் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளின் உறவினர்களை நோட்டமிட்டு அவர்களை குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை வழங்குகிறார்கள் என கூறி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட கமிஷன் தொகையை பெற்று வந்ததாகவும் அதியமான் மீது புகார்கள் குவிந்து வருகிறது. போலி பணி ஆணைகள் அசல் போல் இருப்பதால் அதியமானுக்கு உதவியவர்கள் யார், அவரது பின்னணியில் வேறு யாரும் உள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.